தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். இப்போ இன்றைக்கும் பிஎஸ்என்எல் 107 ரூபாய் பேக்கேஜ் இருக்குது, பேசிக் பேக்கேஜ் 1 GB 1 மாதத்துக்கு. ஆனால் இவங்க டபுள் ஆக்கி விட்டாங்களா? 5G சேவையை நாங்கள் தரோன்னு சொல்கிறாங்க. அதுக்காக இந்த கட்டண உயர்வுன்னு நியாயப்படுத்துகிறாங்க. இவங்க எல்லாருக்கும் 5G கொடுக்குறாங்களான்னு கிடையாது, குறிப்பிட்ட லெவல் மேலே இருக்கிற பணம் செலுத்துகிற பயனீட்டாளர்களுக்கு. ஆனால் கட்டண உயர்வு எல்லாருக்கும். சாமானிய மக்களை கொள்ளை அடிக்கிறது நியாயப்படுத்துறது எந்த வகையிலையும் ஏற்கத்தக்கதல்ல. ஃப்ரீயாக தரேன், நெட்டை ஃப்ரீயாக தரேன், வாய்ஸ் கால் லைஃப் லாங் ஃப்ரீ, அப்படி இப்படின்னு சொல்லி 2 வருஷம் கழிச்சு கட்டணத்தெல்லாம் உயர்த்திட்டாங்களா? நான் வச்சது தான் சட்டம்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக மொனாப்பலிஸ் பண்ணிட்டாங்க. பிஎஸ்என்எல் உருவான பிறகு 2000 அப் டு 2008 we were running on profit. 2009 தான் ஃபஸ்ட்டு நாங்கள் லாஸை சந்தித்தோம். ஜூன் 4 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் டிக்ளேர் ஆகுது. ஜூலை 4 மக்கள் கொதித்தெழுறான். இது யாரோ தூண்டி விட்டதில்லை, ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணுறாங்க, கேம்பெயின். இந்த மாதிரி பிஎஸ்என்எலுக்கு மாறுவோம், இது ரொம்ப அநியாயம், அக்கிரமம்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது எலான் மாஸ்க்கு கை கோக்க போகிறாரு, டாட்டா, பிஎஸ்என்எல், இந்த 3 பேர் சேர போகிறோம். இப்போ இந்த கட்டண உயர்வு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் தெம்பையும் கொடுத்துருக்கு. டேட்டில் 2.93 lakh கஸ்டமர்ஸ் எம்என்பியில் பிஎஸ்என்எலுக்கு வந்திருக்காங்க, பேன் இண்டியா. பிகைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நம்ம டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் அவங்களுடைய பயனர்களுடைய அந்த காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி நிறைய விவாதங்கள் மக்கள் மத்தியில் நிறைய விஷயங்கள் பேச பொருளாக இருந்துச்சு. இதை பற்றி மற்றும் சில விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்முடைய CK மதிவாணன் சார் இருந்திருக்காரு. அவர்கிட்ட பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார், முதல்ல நான் இந்த காஸ்ட் ரைஸ் விஷயத்துலேருந்து போக நினைக்கிறேன் சார். ஏர்டெல், ஜியோ, இந்த மாதிரி முன்னணி நிறுவனங்கள் அவங்களுடைய பயனர்களுடைய அந்த காஸ்ட் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருடமுமே இப்போ முதல்ல இது ஒரு 150 ரூபாயில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீ சர்வீஸ் வந்தப்போ, அன்லிமிட்டட் பேக் வந்தப்போ. அடுத்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இன்றைக்கி 300 ரூபாயில் நிற்கிது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இதை கட்டண உயர்வுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் இது கட்டண கொள்ளைன்னு சொல்கிறேன். ஏன்னா நியாயமே இல்லை. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னால் கடைசியாக ஏற்றணும், அதனால் நாங்கள் இப்போ ஏற்றுறோம் அப்படின்னு ஏற்றுறவங்க நியாயம் சொல்கிறாங்க, அது புரிந்து கொள்ள முடியும். ஆனால் கவர்மெண்ட்டு ரெகுலேட்டர் இருக்காங்க இல்லையா, ட்ராய், டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அவங்க இந்த கட்டண உயர்வு 2 நாளைக்கு அப்புறம் அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. இல்லை அது நாங்கள் அனுமதிச்சு தான் நடந்திருக்கு, அவங்களுக்கு தேவை, அவங்க 2 வருஷமாக விலையேற்றலை, அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதனால் அது பண்ணுறது நியாயம்தான்னு ஒரு தனியார் நிறுவனம் கட்டண உயர்வை 20% அளவுக்கு கணிசமாக உயர்த்தி சாமானிய மக்களை கொள்ளை அடிக்கிறது அதை நியாயப்படுத்துறது எந்த வகையிலையும் ஏற்கத்தக்கதல்ல. இல்லை, இப்போது நம்ம 3Gலேருந்து 4G அப்டேட் ஆகிறப்போ ஒரு காஸ்ட் ரைஸ் ஒன்று பண்ணுறாங்க, 4Gலேருந்து 5G அப்டேட் ஆகிறப்போ ஒரு காஸ்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ அந்தந்த சேவைகளுக்கு ஏற்ற மாதிரியான காஸ்ட் ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ, ஒரு வேளை அது கட்டுப்படியாகாமல் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற கேள்விங்க எழுதலையா? அப்படின்னா பிஎஸ்என்எல்லும் 2Gலேருந்து 3G வந்திருக்கு, 3Gலேருந்து இப்போ 4G கொடுத்துட்ருக்கு. அப்போ அவங்க ஏன் ஏற்றலை? இப்போ இன்றைக்கும் பிஎஸ்என்எல் 107 ரூபாய் பேக்கேஜ் இருக்குது, பேசிக் பேக்கேஜ் 1 GB 1 மாதத்துக்கு. ஆனால் இவங்க டபுள் ஆக்கி விட்டாங்களா? ரெண்டாவதுங்க, இதில் இருக்கிற மாய்மாலம் என்னன்னா 5G சேவையை நாங்கள் தரோன்னு சொல்கிறாங்க. அதுக்காக இந்த கட்டண உயர்வுன்னு நியாயப்படுத்துகிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும் அதை கட்டண உயர்வு அமுல்படுத்துகிறாங்க. இவங்க எல்லாருக்கும் 5G கொடுக்குறாங்களான்னா கிடையாது, ஒரு குறிப்பிட்ட லெவல் மேலே இருக்கிற பணம் செலுத்துகிற பயனீட்டாளர்களுக்கு. ஆனால் கட்டண உயர்வு எல்லாருக்கும் 48 கோடி 49 கோடி பேருக்கும் கொடுக்குறாங்க என்பது இதில் எந்த விதமான நியாயமும் இல்லை. நீங்கள் சாதாரண பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறவனுக்கு எல்லாருக்குமே நீங்கள் இதை பண்ணிங்கன்னா நியாயமே இல்லையா? ரெண்டாவது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இவ்வளோ பணம் தேவையா? நீங்கள் டெய்லி இல்லை வசூல் பண்ணுறீங்க, மாதம் இல்லை வசூல் பண்ணுறீங்க. ட்ராய் ஒரு நடுவர், ரெஃப்ரி மாதிரி இருக்கணும். 4-5 ஆப்ரேட்டர்ஸ் டீம் விளையாடுதுன்னா ஃபவுல் பிளே நடந்துடக்கூடாது. அவங்க எய்ம் எதுவாக இருக்கணும்னா மக்கள் நலன். அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டேட்டர்ஸ், பார்வையாளர்களுடைய விளையாட்டு நலன், இதுதான் இருக்கணுமே தவிர
இந்த முதலாளிகளின் லாப நலன் வந்து ரெகுலேட்டருக்கு இருக்கக்கூடாது. ரெகுலேட்டர் ஷுட் பி இம்பார்ஷியல். ஒரு கட்டத்தில் 23 டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருந்தாங்க. அப்புறம் ஆஃப்டர் தி என்ட்ரி ஆஃப் ரிலையன்ஸ் ஜியோ இந்த அன்எத்திக்கல் பிஸ்னஸ் ப்ராக்டிஸை இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃப்ரீயாக தரேன், நெட்டை ஃப்ரீயாக தரேன், வாய்ஸ் கால் லைஃப் லாங் ஃப்ரீ, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரையும் கவர்ந்து இழுத்து பே பண்ணுற அளவுக்கு அன்லிமிட்டடாக அந்த அமௌண்ட்டுக்குள்ளே என்ன முடியுமோ அதை நாங்கள் அன்லிமிட்டட் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி லைஃப் லாங் ஃப்ரீ வாய்ஸ் கால்லாம். அப்போ அந்த மாதிரிலாம் வந்து அன்எத்திக்கலாக வந்து அதை எதிர்த்து செல்லுலர் ஆப்ரேட்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா போய் ப்ரைவேட் தான், நாங்கள் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணல, ப்ரைவேட்டு காம்படிட்டர்ஸே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட்டு யாருமே கணக்குலேயே எடுத்துக்கலையே. ரிலையன்ஸ் ஜியோ இவ்வளோ மோசமாக வந்து ரைட் 2 வருஷம் கழிச்சு கட்டணத்தெல்லாம் உயர்த்திட்டாங்களா? ஃப்ரீன்னு சொன்னதெல்லாம் இப்போ காஸ்ட் ஆகிப்போச்சே. இன்றைக்கி யாராவது கேட்குறாங்களா? இப்படி சொல்லி 48 கோடி எப்படி வந்தாங்க? சடனாக 2-4 வருஷத்தில் எப்படி இவ்வளோ பேர் வந்தாங்க? ஆனால் இன்றைக்கி அதை பயன்படுத்தி எல்லாரும் ஈர்த்து கதவை சாத்திட்டு நான் வச்சே தான் சட்டம்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக மொனாப்பலிஸ் பண்ணிட்டாங்க. டியோப்ளைன்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி 4 ஆப்ரேட்டர் தான் ப்ராக்டிக்கலாக இருக்காங்க. பிஎஸ்என்எல் ரைஸ் ஆகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன சார் நினைக்கிறீங்க? ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஜியோ ரைஸ் ஆகுறாங்க, ஏர்டெல் ரைஸ் ஆகுறாங்க, வோடஃபோன் ரைஸ் ஆகுது, எல்லாருமே வந்து அவங்கவுங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை நோக்கி போகிறாங்க. அப்படிங்கிறப்போ இன்றைக்கி தான் 4G வந்திருக்கு. இல்லை ரிலையன்ஸு வீழ்ச்சியை நம்ம பேசினோம் தான். இது ஏன் வீழ்ந்தது, வீழ்த்தப்பட்டது, அதுவாக வீழ்ந்தில்லை, மேட் டு சஃபர் லாஸஸ் பிகாஸ் ஆஃப் த கவர்மெண்ட் பாலிசி. இப்போ உதாரணத்துக்கு 2008 வரைக்கும் நாங்கள் வந்து 10,000 கோடி லாபத்தில் தான் இயங்கிட்டு இருந்தோம். இந்தியன் பிஎன்டி டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம், அதுக்கப்புறம் கார்ப்பரேட்டைஸ் பண்ணாங்க. 2000 அக்டோபரில் தான் இட் வாஸ் கார்ப்பரேட்டைஸ்ட் அண்ட் ரீநேம்ட் அஸ் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட். பிஎஸ்என்எல் உருவான பிறகு 2000 அப் டு 2008 we were running on profit. 2009 தான் ஃபஸ்ட்டு நாங்கள் லாஸை சந்தித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் அந்த லாஸ் எதனால் ஏற்பட்டுச்சு? அது எதனாலன்னு சொன்னால் எங்களால் கம்பீட் பண்ண முடியல. யாரோட? ப்ரைவேட் காம்படிஷன் கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியல அப்படின்னா திறமை இல்லாததாலேயோ இல்லை இங்கே ஆட்கள் இல்லாததாலேயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 95 வந்து மொபைல் வருது. அப்போ வந்து டிஓடியாக இருக்குது, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. இட் வாஸ் நாட் அலவுட் டு என்டர் தி மொபைல் செக்மெண்ட். ப்ரைவேட் ஒன்லி ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் ஒரு 10 பேர் இருந்தாங்க. அப்புறம் 2002 மச் ப்ரெஷருக்கு அப்புறம் 7 வருஷம் கழிச்சு பிஎஸ்என்எல் வாஸ் அலவுட் டு என்டர். நாங்கள் அதில் நுழையிறோம். 7 வருஷம் கழித்து நாங்கள் நுழையும் போது எங்களுக்கு ஏற்கனவே மார்க்கெட்டை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டாங்க எல்லாரும். அப்போ இந்த எம்என்பி ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. இப்போ வந்தது எம்என்பிலாம். அப்போ என்னாச்சுன்னா ஒரு ஆள் நம்பர் வாங்கினோன்னோ ஒரு ஆளுக்கு கொடுத்தான்னா அவன் ஐடென்டிட்டி நம்பரை மாற்றவே முடியாது. கனெக்டிவிட்டி எல்லாரும் கான்டாக்ட் ஆகிடும், அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அங்கேயே தான் இருப்பாங்க, வேறு வழி கிடையாது. ஸோ 7 வருஷத்தில் இந்த மார்க்கெட்டை பூரா சூறையாடிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களை அலோவ் பண்ணுறாரு வாஜ்பாய், நீங்கள் போங்கன்றாரு. ஸோ நாங்கள் உள்ளே நுழையிறோம். நுழைஞ்ச ஒன்றும் கனெக்டிங் இந்தியான்ற ஸ்லோகனோடு நாங்கள் நுழையிறோம் பிஎஸ்என்எல். அப்போ தான் கனெக்டிங் இந்தியான்ற ஸ்லோகன் வச்சோம். நாங்கள் செஞ்ச 2 வேலை தான். ஃபஸ்ட்டு வேலை என்னன்னா இன்கமிங் கால் மேட் ஃப்ரீ. நாங்கள் பிஎஸ்என்எல் நுழைஞ்ச ஒன்றும் மக்கள் நலனை கணக்கில் வச்சு 2 விஷயம் செஞ்சோம். ஒன்று இன்கமிங் கால் ஃப்ரீன்னு சொன்னோம், 2வது ரோமிங் ஃப்ரீன்னு சொன்னோம். இந்த 2 சொன்னதுக்கப்புறம் அப்படியே ஆட்கள் எங்ககிட்ட வந்தாங்க. 7 வருஷம் கழித்து நுழைஞ்ச நாங்கள் ஏற்கனவே 10 ஆப்ரேட்டர் இருக்கும்போது டக்குன்னு போய் 2வது இடத்துல உட்காந்தோம். ஃபஸ்ட்டு ஏர்டெல். அப்போ ஏன் பிஎஸ்என்எல் சரிந்தது இவ்வளோ வேகமாக, இவ்வளோ நல்லா வளர்ச்சி அடைஞ்சு 10,000 கோடி லாபம் சம்பாதிச்சதுன்னா, அப்போ எங்களுக்கு எப்படி மார்க்கெட் இருந்ததுன்னா, இந்த எம்ஜிஆர் படத்துக்கு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு காட்சிக்கெல்லாம் கியூ சவுக்கு கட்டி விடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி அண்ணா ரோடு எக்ஸ்சேஞ்சில் ப்ராக்டிக்கலி ஐ எம் சீயிங், ஐ எம் டெல்லிங் த ட்ரூத், சவுக்கு கட்டி கியூ வச்சு நாங்கள் ஆட்களை அனுப்பிச்சோம் கஸ்டமர் சர்வீஸ் சென்டருக்கு. அவ்வளோ க்ரௌடு, சர்ஜிங் க்ரௌட்ஸ், எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. அப்போது we needed expansion, we needed additional equipments. இதை யார் கொடுக்கணும்? நாங்கள் எதுவும் முடிவு பண்ண முடியாது. ஈவன் தோ பிஎஸ்என்எல் இஸ் ஏ செப்பரேட் கம்பெனி,
டிஓடின்னு ஒரு ஆள் தலையில் உட்காந்துட்டு இருக்கார், கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரின்னு. அவங்க தான் எல்லாத்துக்கும் டிக் பண்ணோம். நாங்கள் 1.6 மில்லியன் எக்யூப்மெண்ட் கேட்டோம். எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. மற்ற எல்லா ப்ரைவேட் கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் ஸ்ட்ரைக்கே பண்ணோங்க. ஹவ் யூ எவர் எனி ட்ரேட் யூனியன் கோயிங் ஆன் ஃபார் ஸ்ட்ரைக், நாட் ஃபார் போனஸ், நாட் ஃபார் வேஜ் ரிவிஷன், நாட் ஃபார் டிமாண்டிங் ப்ரொமோஷன். எக்ஸ்பேண்ட் பண்ண அலோவ் பண்ணு, ஃபைலை போட்டு மாத கணக்கில் உட்காந்துட்டு இருக்காத. கவர்மெண்ட் போர்டு சொல்லுது. நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? மினிஸ்டருக்கு ஃபைல் அனுப்பிச்சிருக்கோம். ஈ வாண்டட் டு ஃபேவர். ஏற்கனவே இந்த பிஎஸ்என்எல் நான் இப்போ பொருத்தி பாருங்கள், டங்குன்னு 7 வருஷம் கழித்து 2வது இடத்துல வந்துட்டான். இவனை எங்களுக்கு ஈக்குவலாக போட்டி போட வச்சிங்கன்னா they will swallow us. So only to help the private operators, they retarded the growth, upgradation, expansion of BSNL. ₹1 காஷ்மீர் டு கன்னியாகுமரி பேச வச்சானாரு. எவ்வளோ எக்யூப்மெண்ட் இதில் இன்வால்வ்டு, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ இன்வால்வ்டு. நான் ₹1 பேச வச்சேன். நான் என் உன் பெருமையாக பீத்திக்கணும். நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அதாவது லாப நோக்கு மட்டுமே இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். பட் காம்படிட்டிவ் வேர்ல்டில் நீங்கள் லாபத்தையும் ஈட் பண்ணல. இப்போ இவங்க லாபத்துக்கு வழிவகுக்காமல், 2வது கரப்ஷன், ரெஃப்யூசல் டு அப்கிரேட் அண்ட் எக்ஸ்பேண்ட் த பிஎஸ்என்எல், கரப்ட் ப்ராக்டிசஸ், இந்த பொலிட்டிக்கல் டக் ஆஃப் வார். இதுதான் பிஎஸ்என்எல்லை வீழ்த்திடுச்சு, நாட் த எம்ப்ளாயீஸ். இதே எம்ப்ளாயீஸ் தானே 10,000 கோடி லாபம் சம்பாரிச்சான். சார், இந்த காஸ்ட் ரைஸ்க்கு அப்புறம் திரும்பி பேசப்பட்ட விஷயம் என்னென்னா, பிஎஸ்என்எல் எல்லா இடத்துலையுமே இது பேசப்பட்டுச்சு. நிறைய பேர் மாறவும் ஆரம்பித்தாங்க. லைக் பிஎஸ்என்எலுக்கு மாறிட்டு இருக்காங்க. நிறைய இடங்களில் இந்த பேர் அடிபடுது. இப்போ 4Gயும் வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ பிஎஸ்என்எலோட அடுத்த கட்டம் என்ன? இப்போ இந்தியாவில் தனியார் நிறுவனங்களுடைய ஆதிக்கம், இந்த மோனாப்பலி உடையணும்னா மக்கள் நலனுக்காக ஒரு காம்படிட்டர் இருந்தே ஆகணும். இல்லைன்னா இவங்க தான் கார்ட்டல் மாதிரி ஆகிடும். இது புரியுதுங்களா? அதனால் இது வளர்ந்தே ஆகணும். இது வளரும். இப்போ என்ன, எனக்கு கிடைச்ச தகவல், நான் டெல்லிக்கு போயிருந்தப்போ புது சிஎம்டியை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, நவ் we are having only 9 to 10% மார்க்கெட் ஷேர். 90% with these 3 companies. அதுவும் லாப் சைடட் தான். 90%ல் 50%க்கு மேலே ரிலையன்ஸ் ஜியோ கிட்ட இருக்குது, 35% மேலே ஏர்டெல் கிட்ட இருக்குது, ஒரு 15 அப்படி அந்த மாதிரி தான் இது இருக்குது. நாங்கள் கடைகோடியில் இருக்கிறோம். ஸோ இதை குறைஞ்சது 25% மார்க்கெட் ஷேரை என்ஹான்ஸ் பண்ணோம். நம்ம அப்படி பண்ணோம்னா நமக்கு லாபமும் வரும், நம்ம ஒரு காம்படிட்டிவாக ஃபீல்டில் இருக்க முடியும். இல்லைன்னா சும்மா ஆல்சோ ரன் கேட்டகரியாக தான் இருக்க முடியும், வித்தவுட்டு கான்ட்ரிபியூட்டிங். அப்போ அவர் அதில் தெளிவாக இருக்கார். அதுக்கு நான் நினைக்கிறேன் அது ரியலைசபிள். அது ஏதோ பெரிய இது கிடையாது, கனவு இல்லை. இது நம்ம அச்சீவபிள் ஒரு டார்கெட்டாக தான் நான் பார்க்குறேன். ஆஸ் ஏ எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேட் யூனியன் லீடர் நான் அவருக்கு கோஆப்ரேட் பண்ணுறோம். நாங்கள் யூனியன்ஸ் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த கட்டண உயர்வு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் தெம்பையும் கொடுத்துருக்கு. 4 நாளைக்கு முன்னால் when I was in Delhi BSNL corporate headquarter, I got the reliable information. அன்னைக்கு டேட்டில் 2.93 lakh கஸ்டமர்ஸ் எம்என்பியில் பிஎஸ்என்எல்க்கு வந்திருக்காங்க. பேன் இண்டியா அன்னைக்கு ஒரு நாள் வந்திருக்காங்க. அதுக்கு முதல் நாள் 2 lakhs வந்திருக்காங்க. ஜூன் 4ஆம் தேதி பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் டிக்ளேர் ஆகுது. சரியாக ஒரு மாதம் ஜூலை 3ஆம் தேதி இந்த கட்டணத்தை உயர்த்துற முடிவை இவங்க அறிவிக்கிறாங்க. ஜூலை 4ஆம் தேதியிலேருந்து மக்கள் கொதித்தெழுறான். இது யாரோ தூண்டி விட்டது இல்லை. அதாவது ஸ்பான்டேனியஸாக ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணுறாங்க, கேம்பெயின். இந்த மாதிரி பிஎஸ்என்எலுக்கு மாறுவோம், இது ரொம்ப அநியாயம், அக்கிரமம்னு சொல்லிட்டு. அப்போது லட்சக்கணக்கில் டெய்லி பேசிஸில் 2 வழியில் வந்தாங்க பிஎஸ்என்எல். ஆமாம், ஒன்று எம்என்பி வழி. ஏன்னா இப்போ எம்என்பி இருக்குது, ஐ கேன் சேஃப்கார்ட் மை நம்பர். அதாவது கேரளாவில் மட்டும் எனக்கு கிடைச்ச தகவல், இட் ஹாஸ் டு பி வெரிஃபைட், 25 lakh நியூ பீப்புள் ஆட் ஆகியிருக்காங்க த்ரூ 2 ரூட்ஸ், எம்என்பி ரூட்டு, டைரக்ட் ரூட்டு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கேரளாவில் மட்டும் 25 lakhs, ஆனால் an average 3 lakhs டெய்லி வருதுன்னா we have crossed already 1 crore நியூ கஸ்டமர்ஸ். இது எங்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்குது. எங்களுக்கு 4G கொடுக்கலான்னு கவர்மெண்ட் கேபினெட்டில் முடிவு பண்ணாங்க. எப்போனா 2019 அக்டோபர் மாதம் தே டுக் ஏ அஃபிஷியல் டிசிஷன்.
ஸோ அதுக்கு முன்னால் கொடுக்கலன்னு தானே அர்த்தம். 4G எப்போ வந்தது இந்தியாவில்? 2012 வந்தது. 12 வருஷமாக நாங்கள் இப்போ அல்லாடிக்கிட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா, அந்த 4G கிடைக்கிறதுக்கு. ஸோ அந்த டிசிஷன் இன்னும் அமுல் ஆகலை. ஏன் தெரியுமா? நாங்கள் வந்து எங்களை அலோவ் பண்ண ஒன்றும் we try to get Huawei இந்த மாதிரி டெலிகாம் ஜெயின்ஸ் கிட்டேருந்து அந்த டெக்னாலஜி ரிலையன்ஸ் மாதிரி ஏர்டெல் மாதிரி வாங்கலான்னு போனோம். உடனே ஒரு பிரேக் போட்டாங்க. நோ நோ நோ, ஆத்ம நிர்பார், நீங்கள் இந்தியாவில் தயாராகிற இந்திய பொருளையே தான் வாங்கணும். அப்போ தனியார் எங்களோட போட்டி போடுறவன் அவன் Huawei, ஜெர்மனி, கொரியாலாம் வாங்கிக்கலாம். ஆனால் பிஎஸ்என்எல் தேசிய பாதுகாப்பு, ஆத்ம நிர்பார்னு எல்லாமே என்னன்னா மெயின் ரீசன் பிஎஸ்என்எல் அவ்வளோ சீக்கிரத்தில் ஈக்குவல் ஃபைட்டுக்கு தயாராகக்கூடாது. we only want equal and fair competition. அப்போ இன்றைக்கி டிசிஎஸோடு நாங்கள் போட்டு அநேகமாக வந்து 25% இடத்துல கவரேஜ் கொடுத்துட்டோம் 4G. ஸோ ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, 4G வருது, அப்போ பிஎஸ்என்எல்ல போயிடலாம். அதுதான் அது ஒரு காரணம். ஸோ இப்போ சமீப காலமாகவும் இப்போது, அதாவது இந்த விலையேற்றத்துக்கு அப்புறம் வந்து வந்த நியூஸ் என்னென்னா டாட்டாவும் பிஎஸ்என்எல்லும் வந்து கை கோர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே இது இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு, ட்ரையல்லாம் போயிட்டு இருக்கு பஞ்சாப் சர்க்கிளில். இப்போ டாட்டா அப்படிங்கிறது அவங்க கால் பதிக்கக்கூடிய செக்டர் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய சக்ஸஸை லீட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி எல்லா இடத்துலையுமே. இப்போ பிஎஸ்என்எல்லும் டாட்டாவும் இந்த கை கொடுத்துருக்க விஷயம் அப்படிங்கிறது இதோட இம்பேக்ட் என்ன மாதிரி இருக்கும்? இது எங்கே லீட் பண்ணி கொண்டு போய் விடும்? இப்போ அடுத்தது எலான் மாஸ்க்கு கை கோக்க போகிறாரு, டாட்டா, பிஎஸ்என்எல், இந்த 3 பேர் சேர போகிறோம். இப்போ எங்கள் சீஃப் ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் சுதாகர் ராவ் சென்னையில், அவர் நான் ஒரு ஃபோர்ட் நைட்டுக்கு முன்னால் பேசும்போது என்கிட்ட சொன்னார், ஆகஸ்ட் 15க்குள்ளே என்டையர் சென்னை டெலிஃபோன் டிஸ்ட்ரிக்டில் 4G கவரேஜ் வந்துடும். என்டையர் சென்னைனா நீங்கள் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டில் 2 டெலிகாம் சர்க்கிள் இருக்குது. சென்னை மெட்ரோ டிஸ்ட்ரிக்ட், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, இந்த 4 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து சென்னை டெலிஃபோன்ஸுன்றத ஒரு சர்க்கிள். த அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் சேர்ந்து தமிழ்நாடு டெலிகாம்னு பேர். இப்போ இந்த 2 சர்க்கிளில் நான் சொல்கிறது சென்னை டெலிகாம் சர்க்கிள் இருக்குது இல்லையா, இந்த 4 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட், இதில் வந்து 15th ஆகஸ்ட்டுக்குள்ளே ஃபுல் கவரேஜ், அவ்வளோ டவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ புது சிஎம்டி என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு படி மேலே போயிட்டார். ஆகஸ்ட் 15 சில இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸில் 5Gயை லான்ச் பண்ண போகிறான்றாரு. நீங்கள் கேட்கலாம், ஆமாம் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன், அவரே நேராக சொன்னது. இப்போ இவர் வந்து எப்படியா இது 4Gயே இன்னும் முழுசாக வரல, 4G வந்து 5-10 வருஷம் கழிச்சு தானே 5Gக்கு வருவாங்க, இதானே வழக்கமான பாணி நினைக்கலாம். இப்போ அப்படி இல்லை. எங்கள் டெக்னாலஜிஸ் டிசிஎஸோட நாங்கள் போட்டிருக்கிற டைப் அது என்னன்னா மியர் சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷனில் 6 மாதத்தில் 5Gக்கு போயிடலாம். தட் மீன்ஸு அவர் 4G டெக்னாலஜி சப்போர்ட்ஸ் 5G. இதுக்காக தனியாக ஆப்டிக் ஃபைபரை விட்டு டவரை போட்டுக்கிட்டு எக்யூப்மெண்ட்டை மாற்றிக்கிட்டுலாம் செய்ய வேண்டியதில்லை. மியர் சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன் மூலம் ஃபுல் கவரேஜ் 4G ஆன பிறகு நான் வந்து 6 மந்த்ஸில் 5Gக்கு போயிடலாம். ஸோ இதெல்லாம் எங்கள் பிளான், அஃப்கோர்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் டிசிஎஸ். காஸ்ட் பேசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் 108 ரூபாய்க்கு மந்த்லி பேக்கேஜ் யாருங்க கொடுக்குறாங்க? பிஎஸ்என்எல் பேசிக் பேக்கேஜ் 1 GB போதுன்றான். 1 GBக்கு மேலே என்ன இருக்குது எங்களுக்கு சாதாரண ஆளுக்கு? இப்போ யூஸ் பண்ணுறவங்க they are ready to pay. நான் சொல்கிறது ஐ எம் டாக்கிங் அபவுட் லார்ஜ் சங்க் காமன் பீப்புள். இப்போ டாட்டாவோட ஸ்டெப்பின் வந்து ஒரு பிஎஸ்என்எலுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸ்டெப்பின் இல்லை, கொலாபரேஷன் வித் பிஎஸ்என்எல். ஏன்னா அவங்கக்கிட்ட எக்ஸ்பர்டைஸ் இருக்குது, ஹைடெக் இருக்குது, அவங்கக்கிட்ட ஒரு கமிட்டட் கோர் குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. எங்ககிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்தியா பூரா கேஷ் எத்தனை பேருக்கு தெரியுங்க? பல மாநிலங்களில் பிஎஸ்என்எல் டவர் வழியாக தான் ரிலையன்ஸ் ஜியோ ஆப்ரேட் ஆகுது. எத்தனை பேருக்கு தெரியும்? எப்படி தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? எங்கள் டவர் வழியாக ஆப்ரேட் பண்ணுற சர்வீஸும் ரொம்ப சூப்பராக இருக்கான். சொந்தக சர்வீஸ் ஒன்று. இப்போ சத்தீஸ்கர், ஆந்திராவில், நார்த் ஈஸ்ட்டு, அதாவது லாபம் அதிகமாக வராத இடங்கள்லாம் அவங்க டவரே போடல. எங்கெங்கே கான்சன்ட்ரேஷன் லாபம் நிறைய கிடைக்குமோ அங்கே டவரை போட்டு அங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரூரல்லலாம் அவங்க டச் பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி நீங்கள் லடாக்குக்கு போங்க, ஹரித்வார் போங்க, ரிஷிகேஷ் போங்க, நார்த் ஈஸ்ட் போங்க, அங்கெல்லாம் யூ கான்ட் கெட் திஸ் ப்ராப்பர் சர்வீஸ் ஆஃப் பிஎஸ்என்எல் தவிர வேறு யாருமே நீங்கள் வாங்க முடியாது. அப்படி ஏதாவது ரிலையன்ஸ்லாம் கிடைக்குதுன்னா அவங்க த்ரூ பிஎஸ்என்எல்லாக தான் இருக்கும். ஸோ
டாட்டா கிட்ட எக்ஸ்பர்டைஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, எங்ககிட்ட கமிட்டட் ஸ்டாஃப் இருக்காங்க, நெட்வொர்க் இருக்குது காஷ்மீர் டு கன்னியாகுமரி. அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்தா இது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸுக்கு பர்டிகுலர்லி ஏர்டெல் அண்ட் ரிலையன்ஸ் ஜியோ கொடுப்போம். அப்போ இந்த மாதிரி ஒரு டீம் வித் திஸ் பேக்கேஜ், கட்டண உயர்வு இல்லை. ஏன்னா நாங்கள் ஏன் கட்டணத்தை உயர்த்துறதுலனா இங்கே யாரும் லாபத்துக்காக இங்கே நடத்தலை. ஒன்றும் வேணாம், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஹவு டிஸ்கிரிமினேட் திஸ் கவர்மெண்ட் பாலிசிஸ் ஆர் டுவர்ட்ஸ் பிஎஸ்என்எல். இப்போ இதுக்கு 4G கொடுக்கறதுக்கு இன்னும் இழுபறியாக இருக்குது, இன்னும் இழுபறியாக இருக்குது. ஆனால் லேட்டஸ்ட்டாக நடந்த 5G ஆக்ஷனில் அதானி என்டர்பிரைஸ் வாஸ் கிவன் 5G ஸ்பெக்ட்ரம். எதுக்குங்க? ஒரு டவர் வச்சுருக்கான அதானி என்டர்பிரைஸ், ஒரு கனெக்ஷன் கொடுத்துருப்பானே அவனுக்கு. அது அவன் வந்து ஹார்பர் வச்சிட்ருக்கான், ஏர்போர்ட் வச்சிட்ருக்கான், கோல் மைன்ஸ் நடத்திட்டு இருக்கிறான். அவனுக்கு 5G கொடுக்குறாங்க. ஏன்? ஒருவேளை நாளைக்கு வர்றதுக்காக இன்றைக்கே கொடுக்குறாங்களா? இப்போ 100 வருஷமாக இருக்கிற பிஎஸ்என்எல்க்கு ஏன் யூ ஆர் நாட் ஈவன் கிவன் 4G ஃபார் த லாஸ்ட் 12 years? அப்போ கவர்மெண்ட் டிஸ்கிரிமினேட்டிவ் பாலிசிஸ், ப்ரோ ப்ரைவேட் டெலிகாம் பாலிசிஸ் alone the reason for the downfall of BSNL. So BSNL சரிந்ததுக்கு காரணம் அவர்கள் மாடர்னைசேஷனை வரவேற்கல, எதிர்த்தார்கள், அவங்க திமிர் பிடிச்சி பேசினாங்க, அவங்க கஸ்டமரை மதிக்கலை. நீங்கள் போய் ரிலையன்ஸ் ஜியோவில் சிம்மு வாங்கிட்ட அப்புறம் எவனை போய் பார்க்க முடியும்? ஒருத்தனையும் கான்டாக்ட் பண்ண முடியும். ஆனால் எவ்ரி வில்லேஜ், எவ்ரி சிட்டி, எவ்ரி டவுன் யூ கேன் நாக் த டோர் ஆஃப் பிஎஸ்என்எல். சட்டையை பிடிக்கலாம், போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், சண்டை போடலாம். ஆஃப்டர் சேல் சர்வீஸ் எங்கே இருக்குது? எல்லாம் ஃபோன்லேயே தான். 8 அழுத்துங்கள், அப்படியே அழுத்திக்கினே போக வேண்டியதுதான். நீ அரசியல் கட்சிகள், ஆளும் அரசாங்கங்களை தான் நான் குறை சொல்லுவேனே தவிர அதிகாரி, தொழிலாளி அவன் என்னங்க பண்ணான்? அவன் என்ன வந்துட்டு பட்ஜெட் கொடுக்காதீங்கன்னாண்ணா, டெக்னாலஜி கொடுக்காதீங்கன்னாண்ணா, எங்கள் அப்கிரேடேஷனை நிறுத்தி வைங்கன்னாண்ணா. ஸோ அது என்ன சார் ஆக்சுவலாக எலன் மஸ்க் வந்து இங்கே, அதாவது இப்போ வந்து ஸ்டார் லிங்க்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கார், இன்டர்நெட் கம்பெனி. அது என்னென்னா சேட்டலைட் பேஸில், கேபிள்லாம் கிடையாது, காப்பர் கேபிள் அப்படி அதெல்லாம் தாண்டி, அதையும் தாண்டி இப்போ வந்து இது சேட்டலைட் கம்யூனிகேஷனில் டேட்டா கொடுக்குறது அட்வான்ஸ்டு. இப்போ அவர் வந்து தன்னுடைய அந்த கம்பெனிக்கு இங்கே ஒரு டையப்பை தேடிட்டுருக்காரு. அவருக்கு வந்து டாட்டாவோட டையப் போடுறதுக்கு பிளான் இருக்குது. அதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் வந்து லேட்டஸ்ட்டாக கிடைச்சதாக சொல்கிறாங்க. இன்னும் எனக்கு அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட், அது கிடைச்சிதுச்சு அப்படின்ற தகவல் வருது. அப்போ அந்த ஸ்டார் லிங்க்கும் டாட்டாவும் பிஎஸ்என்எல்லும் சேர்ந்தாங்கன்னா ரொம்ப சீப்பாக இந்த டேட்டாவை கொடுக்க முடியும். அதாவது ஆப்டிக் ஃபைபர் கேபிள் போட முடியாத இடங்களில் கூட இன்றைக்கி மலையில், குக்கிராமங்களில், ரிமோட் ஏரியாலாம் ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டு போகலாம். ஸோ டிசைட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். பிஎஸ்என்எல்ல டெவலப் பண்ணலாமா, க்ரோத் பண்ணலாமான்றது. சார் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.